A man lent out rupees 9,600 partially at 12% and partially at 14% simple interest. His total income after 1.5 year was rupees 1,800. Find the sum lend at different rates. அதாவது ஒருத்தன் வந்து 9,600 ரூபாயை வட்டிக்கு விடுறான். 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஏதோ ஒரு பகுதி எவ்வளவு அமௌண்ட் விடுறான்னு தெரியாது. இன்னொரு பகுதியை 14% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு தனி வட்டிக்கு விடுறான். விடுறப்ப 1.5 வருஷத்துல அவனுக்கு 1,800 ரூபாய் கிடைக்குது. அப்படின்னா 12%க்கு எவ்வளவு ரூபாய் வட்டிக்கு விட்டான், 14% எவ்வளவு ரூபாய்க்கு வட்டிக்கு விட்டான். இதான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது. எப்படின்னு பாருங்க. இப்போ ஒரு டோட்டல் பிரின்சிபல் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு 9,600 ரூபாய். இதை கொண்டு போய் 2 இடத்துல அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான். ஒன்று 12%லையும் இன்னொன்று வந்து 14% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற பேங்க்லையோ. இது ஒரு பேங்க்கில் போடுறான்னு வச்சுக்கலாம். எவ்வளவு 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான், இது 14% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான். இந்த போட்டது 9,600 ரூபா. எவ்வளவு போட்டாங்கிறதா உங்களை கேட்குறான். போடுறப்ப அவனுக்கு ஒட்டுமொத்தமாக எவ்வளவு கிடைச்சிருக்கு, 1.5 வருஷத்துல 1,800 ரூபா கிடைச்சிருக்கு. நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவோம். இங்கே பர்டிகுலராக எந்த டேட்டு சொல்லலை. நீங்கள் மேக்ஸிமம் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி குவார்ட்டர்லி அப்படின்னு தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து சொல்லிடுவான். இது சொல்லாமல் விட்டாவாசி நம்ம இயர்லின்னு நம்ம எடுத்துக்கணும். இயர்லி பார்த்துங்க, 1.5 வருஷத்துக்கு 1,800 ரூபானா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை 3 6 மாதத்துக்கு எவ்வளவு 1,800 ரூபா. 2 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு போட்டிங்கன்னா 1,800 × 2 ÷ 3. இதை அடிச்சிங்கன்னா 600 1,200 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 1,200 ரூபா என்ன கிடைச்சிருக்கு, வட்டி மட்டும் அவனுக்கு கிடைச்சிருக்கு. இது அடுத்தது போயிட்டு 9,600 ரூபாயை கொண்டு போய் பேங்க்ல போட்டிருக்கான். அதுதான் அவனுடைய அசல். அது என்னது 100%. அவனுக்கு எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கு ஒரு வருஷத்துக்கு பெர் இயருக்கு பார்த்தீங்கன்னா 1,200 ரூபா கிடைச்சிருக்கு. அது எவ்வளவு எத்தனை பர்சன்டேஜ், இந்த 9,600 ரூபாயில எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிட வேண்டியதான். இதையும் பெருக்கிடுங்க, இதையும் பெருக்கிடுங்க. பெருக்கினீங்கன்னா எவ்வளவு 1,200 × 100 / 9,600 அடிச்சிங்கன்னா 12.5% அவனுக்கு ஆவரேஜாக வட்டி கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன செஞ்சுருக்கான் அவன், ஃபஸ்ட் நம்ம எப்போதும் இந்த மெத்தடில் போடுறப்ப சீப்பர் வெரைட்டி 12%, இந்த இடத்துல 14%, நம்ம மீன் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம் 12.5. ஓகேவா? இதுலேருந்து இதை கழிச்சு போட்டால் 1.5, இதுலேருந்து இதை கழிச்சு போட்டால் எவ்வளவு 0.5. ஓகேவா? இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ எடுத்தோன்னா 1:3. ஓகேவா? 1:3ங்கிற ரேஷியோவில் இப்போ மொத்தமாக எவ்வளவு இருக்கு 9,600 இன்ட்டு இப்போ 12% வேணும்னா அந்த 3 மடங்கு மொத்தம். இதையும் கூட்டுங்க, 4 பேஸில் 4 இருக்கு, மேலே 3 இருக்கு. ஓகேவா? இது எந்த பர்சன்டேஜில் இது 12%க்கு உள்ளது. ஓகேவா? அடித்தா எவ்வளவு வருது 7,200. அடுத்தது 14%க்கு எவ்வளோன்னு பாருங்க. 9,600 இன்ட்டு 1:1 / 4 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது 2,400. ஓகேவா?